ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் மை லைஃப். இன்னைக்கு நம்ம ஒரு காம்போ டிஷ் பார்க்க போறோம். ஆமாங்க, ஒரு டிஷ் இல்லை, 2 டிஷ். இன்னைக்கு நம்ம சிக்கன் சுக்காவும் சிம்பிளா ஒரு புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ப்ரிப்பரேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி வியூவர்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க ப்ரிப்பரேஷன் போகலாம். கடாய் நல்லா சூடான உடனே கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் கூடவே நெய் சேர்த்துக்குங்க. 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்ச் லீஃப் ஆட் பண்ணிக்கங்க. ஒரு பெரிய ஏலக்காய், ஒரு கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ, ஒரு பட்டை. நல்லா ரோஸ்ட் ஆன உடனே வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடுங்க. புலாவ் கொஞ்சம் ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம், ரொம்ப சிம்பிளும் கூட. இது கூடவே கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் நிறையவே போட்டுங்க, அது நல்லா ஃப்ளேவராக இருக்கும் அந்த புலாவில். இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் நல்லா சாப் பண்ணி போட்டுக்கோங்க அளவுக்கு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி கூடவே கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. நம்ம 2 கப் ரைஸ் செய்ய போகிறோம். ஸோ 2 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு நீங்கள் வந்து 3லேருந்து 4க்குள்ளே தண்ணி யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 4 கப் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்படி உப்பு பார்த்துக்குங்க. பார்த்துட்டு எவ்வளோ உப்பு வேணுமோ இப்படி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதி வரட்டும். தண்ணி நல்லா பாயில் ஆகிடுச்சு, நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். மினிமம் பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு 45 மினிட்ஸ் நல்லா தண்ணியில் ஊற விட்டுருங்க. ரைஸ் ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுருங்க. கரெக்டாக ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸு, லோ மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 மினிட்ஸ் விட்டுருங்க. மூடி போட்டு விட்டுருவோம். ரைஸ் ஓரளவுக்கு நல்லா வெந்துருக்கு. இந்த டைமில் ஹைலேருந்து கொஞ்சம் மீடியம் குறைச்சிக்கோங்க, மீடியம் லோலே வச்சுக்கோங்க. இந்த சைடில் ஒரு 15 மினிட்ஸில் பாயில் பண்ணுங்கள். ஓரளவு தண்ணிலாம் சுண்டி நல்லா ஓரளவுக்கு பாயில் ஆகிடுச்சு. கொத்தமல்லி தான் தூவி இந்த ஸ்டேஜில் இப்போ ஒரு 5 மினிட்ஸ் லோவில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் சாலிடாக 20 மினிட்ஸ் அப்படியே தம்மிலே விட்டுருங்க ஆஃப் பண்ணிவிட்டு. அப்போ தான் நல்லா சூப்பராக வரும். நல்லா ஆயிடுச்சு. நல்லா உதிரியாக சூப்பராக இருக்குது வந்துருக்கு. கடாய் நல்லா சூடாகிடுச்சு, எண்ணெய் விட்டுக்கோங்க. நீங்கள் வந்து நல்லா தான் யூஸ் பண்ண போகிறோம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, சாய் ஜீரா இந்த மாதிரி ட்ரை ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ட்ரை ஸ்பைசஸ் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெட்டி வச்சுக்க வெங்காயத்தை போட்டுக்கோங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் அவ்வளோ நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம 1/2 kg சிக்கன் எடுத்துருக்கோம். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள், உப்பு, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருவோம். மினிமம் ஒரு 1 ஹவராக 1.5 ஹவர் ஊற வச்சுருங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் சிக்கன். சிக்கன் நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் விட்டு இதிலே வதக்கிக்கோங்க. இப்போ தண்ணி சேர்க்க வேண்டாம். சிக்கன் மேரினேட் பண்ணுறப்பே நான் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். இப்போ அந்த உப்பு போதும். சிக்கன் கொஞ்சம் வெந்துருச்சு. இந்த டைமில் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டுட்டு தக்காளி கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க. இது கூட கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்குங்க. ஒரு 20 மினிட்ஸ் இப்படியே இப்போ விட்டுருங்க. நல்லா வேகும். சிக்கன் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். எவ்வளோ காரமோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கங்க. மல்லித்தூள், அப்புறம் வீட்டிலே அரைச்சி வச்சுருக்க கறி மசாலா.
மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கீங்க. மசாலாவோட கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா சிக்கன் வேகிறோட கொஞ்சம் தண்ணி விட்டுக்குங்க. தண்ணி நிறைய விடாதீங்க, கொஞ்சமாக விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கறி வேக வைங்க. இது கூட ஒரு ஹாஃப் லெமன் கொஞ்சம் விட்டுக்குங்க. ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு எவ்வளோ காரம் இருக்குமோ அதுக்கு எந்த மாதிரி பெப்பர் போட்டுருங்க. நல்லா கமகமான வாசம் வருது. இன்னும் 15 மினிட்ஸ் தாங்க, சிக்கன் சுக்கா செம்மையாக வந்துடும். கமகமான சிக்கன் சுக்கா ரெடி. அப்படியே கொத்தமல்லி தவையை தூவி வாங்க சாப்பிட போகலாம்.